ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் வார்த்தை நிகழ்ச்சி மூலம் சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த புதிய நாளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார்கள். இந்த நாள் ஆண்டவருடைய கரத்தினால் ஆசீர்வாதத்தின் நாளாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். திருப்பாடல் புத்தகம் சங்கீதக்காரன் சொல்கிறார், 40ஆம் அதிகாரம் முதல் இறை வார்த்தையில், என் மன்றாட்டுக்களுக்கு என் ஜெபத்தை கேட்டு அருளினார், என் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், நான் பொறுமையோடு ஆண்டவரிடத்திலே காத்திருந்தேன், அவரோ குனிந்து என் கூக்குரலை கேட்டு அருளினார், என் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார் என்று சொல்கிறார். என் பக்கம் சாய்ந்து என்னுடைய குறைகளை கேட்க அவர் என் பக்கத்தில் வந்தாரே, வந்து சாய்ந்து என்னை வெளியே கொண்டு வந்தார். அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார், என்னை தூக்கி எடுத்தார், என்னை உயரத்தில் வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, என் அடிகள் பிசகாதபடி உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி சங்கீதக்காரனை போல உங்கள் வாழ்க்கையிலும் நெருக்கம் இருக்கிறதோ, உங்கள் வாழ்க்கையிலும் கண்ணீர் இருக்கிறதோ, வேதனை இருக்கிறதோ, இதோ ஆண்டவர் கொடுக்கிறார் ஒரு அருமையான வார்த்தை. உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுத்திருக்கிறார், கேட்டு அருள் இருக்கிறார். எத்தனை நாட்கள் உபாசித்து, எத்தனை நாட்கள் காத்திருந்து, எத்தனை நாள் நான் ஜெபித்திருக்கிறேன், என் ஜெபத்திற்கு பதிலே இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்து மனமுடைந்து நிற்கிற என் அன்பு சகோதரியை உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் உங்களோடு கூட தான் பேசுகிறார். இன்றைக்கு அருளாத இயேசு உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்கள் அவமானம் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. உங்கள் பிரச்சனை எல்லாம் மாறப்போகிறது. உங்கள் இருதயத்தில் பட்ட காயப்பட்ட நிலை எல்லாவற்றையும் ஆண்டவர் காயத்தை ஆற்றி அற்புதம் செய்ய போகிறார். பொறுமையோடு காத்திருந்தேன் என்று சொல்கிறார். ஜெபித்து ஜெபித்து பலனில்லை என்று அல்ல, ஜெபத்தை கேட்கிறவ சமூகத்தில் நான் பொறுமையோடு காத்திருந்தேன், பொறுமையோடு ஆண்டவருக்கு முன்னதாய் அமர்ந்திருந்தேன். அவரோ என் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அந்த பதிலை பெற்றுக்கொள்ளுங்கள். நீண்ட நாட்கள் காத்திருந்தீர்கள் அல்லவா? கொஞ்சம் மகிழ எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்ல, என் வாழ்க்கையிலே முன்னேற்றம் இல்லை என்று சொல்லி காத்திருந்தீர்கள் அல்லவா? இன்றைக்கு அருள்நாதர் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். ஒரு அருமையான சகோதரன் வந்தார்கள். வெளிநாட்டிற்காக முயற்சி செய்து தோல்வி கண்டு துவண்டு வந்தார்கள். எத்தனையோ முயற்சி செய்துட்டேன் பிரதர், ஒரு இடத்துல பணம் கட்டினேன், அவன் கொண்டு போய்விட்டான் பணத்தை எல்லாவற்றையும். அவன் இல்லை, கண்ணீரோடு இருந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருங்கள். நான் தினமும் ஜெபிக்கிறேன் பிரதர், அதை மாத்திரம் விடலை என்று சொன்னார்கள். திடீரென்று ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க, பிரதர் நான் முன்பு போய் சந்தித்திருந்த ஒரு கம்பெனியில் எனக்கு பதில் கொடுத்தார்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு வெளிநாட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆம், ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்த அந்த காத்திருப்புக்கு அருள்நாதர் இயேசு பதில் கொடுக்கிற தேவன். மனிதன் நம்மை புறம்பே தள்ளலா, நாம் இருக்கிற இடத்துல படிப்பையும் பதவியும் அந்தஸ்தையும் பார்த்து நம்மை புறம்பே தள்ளலாம். இந்த குடும்பத்தை சார்ந்தவர் தானே என்று சொல்லி புறம்பே தள்ளலாம். ஆனால் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோ உங்களை புறம்பே தள்ளுகிறவர் அல்ல, பொறுமையோடு காத்திருந்தபடினாலே தூக்கி உயர்த்துகிற தேவன், அவர் எடுத்து நிறுத்துகிற தேவன். இன்றைக்கு அற்புதத்தை செய்திருக்கிறார். இன்றைக்கு நாம் ஜெபிப்போமா? இணைந்து நாம் அனைவரும் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த நாளுக்காய் மக்க நன்றி அப்பா. இந்த நாளிலும் உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தர் நீ பேசியிருக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் தகப்பனே அப்பா தூக்கி எடுத்து நிறுத்தினபடினாலும் மக்க நன்றி. இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாய் அமைவதாக. அவள் கண்ணீர் வடித்த எல்லா ஜெபத்திற்கும் பதில் கொடுக்கிற நாளாய் மாறட்டும். அற்புதம் செய்து மகிழ பண்ணும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.